ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மெர்ஜிங் ஸ்ப்ளிட்டிங் ரோஸ் அண்டு காலம்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டில் அதை பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கும் நம்ம இதே எடுத்துக்கிறோம். அதாவது நம்மளோட அந்த மார்க் ஷீட்டையே எடுத்துப்போம். எடுத்துட்டு முன்னாடி மாதிரி என்ன சொன்னேன், இங்கேருந்து அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்ஸ் இப்படியே வச்சுக்கலாம். ரைட் கிளிக்கு, காப்பி, நியூ ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நியூ ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி அங்கே பேஸ்ட்டு அப்படின்னு பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், இதெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டாலும் விட்டுக்கலாம், அல்லது நம்ம போயிட்டு காலம் ரோ கரெக்டாக தான் இருக்குது, காலத்தோட வித்தை வந்து குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதையே வச்சுப்போம். இந்த மாதிரி மேலே பிடிச்சி கொஞ்சம் குறைச்சிக்கங்க. குறைச்சிட்டு இவ்வளோ தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ மெர்ஜிங் அண்டு ஸ்ப்ளிட்டிங் அதையே செஞ்சு காமிக்க போகிறேன். மெர்ஜிங் காலம், இது எல்லாம் தனித்தனி காலமாக இருக்கா? சரி, இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறோன்னா மெர்ஜிங் காலம் இங்கே வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெர்ஜிங், MERGING, மெர்ஜிங் காலம், மெர்ஜிங் ரோ, மெர்ஜிங் ரோ. இது என்ன பண்ணோன்னா, இப்போ நான் இது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரியலூர்னு இருக்கா, இப்போ இதுக்கு கீழே ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். அல்லது இதுக்கு மேலே கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு திரும்ப இதுக்கு கீழே ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போகிறேன். அதாவது இன்சர்ட் ரோ வந்துடுச்சா? இப்போ பாருங்கள், இது தனித்தனியாக இருக்கா? இது தனித்தனியாக இருக்குது, உங்களுக்கே தெரியும், தனித்தனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் அடிச்சிங்கன்னா இங்கே மட்டும்தான் போகும். பார்த்தீங்களா? இதை தாண்டி வராது. என்ன தான் நீங்கள் இங்கே இழுத்து விட்டிங்கனாலும் அந்த ஒரு ரோவில் தான் இருக்கும், இந்த ரோக்கு வராது. அப்போ அந்த ரோ அனைத்தையும் ஒன்றா நம்ம மெர்ஜ் பண்ணால் தான் கடைசி வரையிலும் வரும். இதில் நான் அடித்தேன்னா இதில் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதோ பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இதோ பாருங்கள், இந்த காலத்தில் மட்டும்தான் அந்த எழுத்துக்கள் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த காலத்துக்கு வராது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா காலத்தையும் ஒன்று பண்ணுறது தான் மெர்ஜிங். ஸ்ப்ளிட்டிங் அப்புறம் பார்க்கலாம். எல்லா காலத்தையும் ஒன்று பண்ணுறது தான் மெர்ஜிங். இப்போ இத்தனை இருக்குது, இத்தனை காலம் இருக்குது. நம்ம பாஸு ஃபெயிலு இது எல்லாமே காலங்கள், இது எல்லாமே காலம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த காலம் அனைத்தையும் இப்படி பிடிச்சி மவுஸால் பிடிச்சி இழுக்கிறேன். பின்னாடியும் பிடிச்சி இப்படி பண்ணிங்கன்னா கடைசி வரையிலும் போய்டும், அந்த லாஸ்ட் வரையிலும் போகும். இதோ பாருங்கள், லாஸ்ட் வரையிலும் போகும். அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அது அனைத்தும் மெர்ஜ் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், ஒன்று இங்கேருந்து அப்படியே மவுஸால் பிடிச்சி கிளிக் பண்ணிட்டு வரணும், இழுத்துக்கிட்டே வரணும். அப்படி இல்லை, இங்கே மவுஸை வச்சு கிளிக் பண்ணி இப்படி அந்த ரோவை இழுத்திங்கனாலே போதும். இங்கே இருக்குது பாருங்கள், இழுத்து விட்டுட்டு மெர்ஜ் செல்ஸ்னு வருதா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது என்ன கேட்குது, ஷுட் பி கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஹைடன் செல்ஸ் மூவ்டு இன்டு த ஃபஸ்ட்டு செல். இல்லை, நோ. இப்போ இதை மெர்ஜ் தான் பண்ணணும். இந்த மெர்ஜ் ஆயிடுச்சு பாருங்கள், இதுதான் மெர்ஜ். ஏற்கனவே நம்ம கலர் கொடுத்தது அதுக்கும் இதுக்கும் வந்துடுச்சு, இங்கே பாருங்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும், நோ ஃபில்லு ஒயிட்டில் வச்சுக்கலாம். ஒயிட்டில் வச்சுட்டு இதை நம்ம கலர் கொடுத்துக்கலாம், பிளாக்கு கூட கொடுத்துக்கலாம். இப்போ புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ், மெர்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு? இப்போ பாருங்கள், மார்க் ஷீட் ஆஃப் த 2026 ஜூன் சும்மா பண்ணுறேன். ஜூன் past students mark sheet of the June past students
ரிசல்ட் அண்டு கிரேடு டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தீங்களா, இங்கே வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஹோம் கொடுத்தீங்கன்னா இதாகிடும், போல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மெர்ஜி பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதாவது மார்க் ஷீட் ஆஃப் த 2026 ஜூன் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் அண்டு கிரேடு டீட்டெயில்ஸ் அத்தனையும் ஒரு ஷெல்லில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் மெர்ஜி காலம். ஓகேங்களா. இப்போ மெர்ஜி ரோவை மெர்ஜி பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது மெர்ஜி காலம். ஓகே, காலம் எல்லாம் மெர்ஜி பண்ணிட்டோம். இப்போ இதே அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளிக் கொடுத்து கண்ட்ரோல் சியும் கொடுக்கலாம், ரைட் கிளிக்கும் கொடுக்கலாம். காப்பி உங்களுக்கு தனித்தனியாக செஞ்சு காமிக்கிறதுக்கு திருப்பி நியூ ஒன்று எடுக்கிறீங்க. நியூ ஸ்ப்ரெட்ஷீட் எடுக்கிறீங்க. ஸ்ப்ரெட்ஷீட்டை எடுத்து அதே போல் ரைட் கிளிக் அடித்து பேஸ்ட்டு கொடுக்குறீங்க. பேஸ்ட்டு கொடுத்துக்கிறீங்களா. இப்போ இதெல்லாம் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சும்மா லைட்டாக அல்லது டோட்டலாகவும் சேர்ந்து போய் அங்கே குறைக்கலாம். ஃபார்மேட்டில் போயிட்டு காலத்தோட வித்தை குறைச்சிக்கலாம். அப்படியும் செஞ்சுக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நேம்ஸ் காலத்தை 2 ஆக்கிட்டு இங்கே ஒரு இன்சர்ட் பண்ணிவிட்டு தமிழ் இங்கிலீஷ் போட்டு பாய்ஸையும் கேர்ள்ஸையும் நான் தனியாக பிரிக்க போகிறேன். அப்படின்னும் போது இங்கே நான் என்ன இப்போ வந்து நம்ம ரோவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதுதான் ரோவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். நேமில் போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன், இது ஒரு ரோவா, இந்த 2 ரோவை மெர்ஜ் பண்ணணும். 2 ரோவை நேம்ஸுக்கு மெர்ஜ் பண்ண போகிறேன். அப்போ என்னன்னா, இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வச்சு இன்சர்ட்டு காலம். ஒரு காலம் இன்சர்ட் ஆகிடுச்சா, இங்கே பாருங்கள், ஒரு காலம் இன்சர்ட் ஆகிருக்கு. ரைட்டு. இப்போ இந்த நேமுங்கிறது மெர்ஜ் பண்ணிடுறேன். இது 2ஐயும் சேர்த்து திரும்பவும் மெர்ஜ் பண்ணிடுறேன். நேமுன்னு வந்துச்சா. இப்போ இங்கே பாய்ஸு கேர்ள்ஸு ரோவை மெர்ஜ் பண்ணுறேன். நேமில் இந்த ரோவை மெர்ஜ் பண்ணுறேன். என்னன்னா பாருங்கள், இது 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இது காலத்தை மெர்ஜ் பண்ணேன். இப்போ ரோவை மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் இங்கேயே போயிடுங்க. மெர்ஜின்னு சொன்னாலும் இதோ ஃபார்மேட்டுக்கு போயிட்டு மெர்ஜி செல்ஸ் மெர்ஜி. ஓகேங்களா. அது என்ன கேட்குது, ஷுட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஹைடன் செல் மூவ் இன்டு த ஃபஸ்ட்டு செல்ஸ். ஆமாம், எல்லாம் அதை நோட் கொடுத்துருங்க. மெர்ஜின்னு ஆயிடுச்சா. இது மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இதை சென்ட்ரு கூட பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ரோஸை மெர்ஜ் பண்ணோம் பார்த்தீங்களா. ரோஸை மெர்ஜ் பண்ணோம். சீரியல் நம்பரை அப்புறமா மாற்றிக்கலாம். ரோஸை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை சென்ட்ரு பண்ணணும் அப்படின்னா திரும்ப போயிட்டு இங்கே பாருங்கள், திரும்ப போயிட்டு ரோ செல்ஸுக்கு போயிட்டு அதே போல் இங்கே பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், இதை 2ஐயும் மெர்ஜ் பண்ணுறோம். ஃபார்மேட்டுக்கு போயிட்டு மெர்ஜி ரோ, மெர்ஜி செல்ஸ். திரும்பவும் பாருங்கள், மெர்ஜ் ஆயிடுச்சா. இது 2த்துக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. இதையும் சென்டர் பண்ணிக்கலாம். அதே போல் இதையும் மெர்ஜ் பண்ணுறோம். ஃபார்மேட்டுக்கு போயிட்டு மெர்ஜி ரோ, இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொன்றையும் மெர்ஜ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் மெர்ஜி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் மெர்ஜி. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பேரை இதை பண்ணோன்னா அதே போல் தான் இவங்களுக்குன்னும் போது சீரியல் நம்பர் 1 2 அப்படின்னும் போது இங்கேயும் திரும்ப போயிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு மெர்ஜி. இதை 2ஐயும் செலக்ட் பண்ணி திரும்பவும் ஃபார்மேட்டில் போயிட்டு
மெர்ஜி. ஓகே, இதுதான் இப்படி தான் மெர்ஜி செல்ஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு ரோவையும் ஒன்றாக்குறோம், காலத்தையும் ஒன்றாக்குறோம். அந்த மாதிரி ரோவையும் காலத்தையும் ஒன்றாக்குறது தான் மெர்ஜி. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட், நான் என்ன அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ரோ காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அந்த மார்க் ஷீட்டை எடுத்து காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா எதையாவது பேரை சேஞ்ச் பண்ணணும். அப்படி தான் ஒரு காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரே காலத்தை ரெண்டாக போட முடியாது. ஏன்னா வந்து இதில் எக்ஸல்லையும் சரி தான், ஓப்பன் ஆஃபீஸு ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் சரி தான், ரோவை காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணும், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கிற ஆப்ஷன் அப்படி இல்லை. இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுதான் ஸ்ப்ளிட்டிங்னு சொல்லுவோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அதுக்காக தான் வேறு மாதிரி மெத்தடில் நம்ம பேர் அடிச்சுட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன், காலம் ஸ்ப்ளிட்டிங். ஸ்ப்ளிட். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேர் அடிச்சிருக்கோம். நான் எப்படி அடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னா, ரமேஷ் ஒரு ஸ்பேஸ் விட்டு பாபு, ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் விடணும். ஹரி, இது வந்து ஹரி கிருஷ்ணா, ராஜ்மோகன், கிஷோர் கண்ணா, ஒரு ஸ்பேஸ் தான். அதாவது ரமேஷ் ஒரு ஸ்பேஸ் விட்டு பாபு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமு ஒரு ஸ்பேஸ் தான் விட்டுருக்கேன், டபுள் ஸ்பேஸ்லாம் விட்டுல. ராஜி ஒரு ஸ்பேஸ் விட்டு மோகன், கிஷோர் ஒரு ஸ்பேஸ் விட்டு கண்ணா, ரவி ஒரு ஸ்பேஸ் விட்டு சந்திரன், ஹரி ஒரு ஸ்பேஸ் விட்டு கிருஷ்ணன், கிருஷ்ணா ஒரு ஸ்பேஸ் விட்டு குமார், ஸ்ரீ ஒரு ஸ்பேஸ் விட்டு வர்தினி. இது அனைத்தும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே வந்து இது போட்டுக்கிறேன், இந்த பார்டர் போட்டுக்கிறேன், பார்டர் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை தான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இந்த காலத்தை என்ன பண்ணணும், இந்த ஃபுல் நேமோட எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் நேமோட செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா மேலே இருக்குது பாருங்கள், டேட்டா மெனு, டேட்டா டேபுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் டு காலம். இந்த டெக்ஸ்ட்டை 2 காலமாக போட போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு விண்டோ வரும் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் செப்பரேட்டட் பை, எதை வச்சு செப்பரேட் பண்ண போகிறீங்க, டேபெல்லாம் கொடுத்து நான் செய்யலை. அப்போ செப்பரேட்டட் பையின்னா ஸ்பேஸ் தான் கொடுத்து பேர் அடிச்சிருக்கேன். ஸோ தட் ஒவ்வொன்றா செமிகாலன் கொடுத்தோம்னா அதுதான் மெர்ஜி டீலிமிட்டர்ஸ், கமா கொடுத்தோம்னா இப்படி. நான் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால் ஸ்பேஸ் தான் எடுக்க போகிறேன். டேபை எடுத்து விட்டுட்டு இங்கே ஸ்பேஸு. இப்போ பாருங்கள், ஃபுல்லு நேம் இங்கேயே அது காட்டும், ஸ்பேஸை வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், 2ஆக பிரிஞ்சிச்சா. இங்கே பாருங்கள், ரமேஷ் பாபு ஃபுல் நேம், ஓகேங்களா, ஹரி கிருஷ்ணா, ராஜ் மோகன். இப்படி தான் நம்ம காலத்தை ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் மேடம், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படின்னா, டேட்டா போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால இப்போ திரும்பவும் சொல்லித்தரேன். டேட்டா போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க, டேட்டா போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம், டெக்ஸ்ட் டு காலம்ஸில் இப்படி வரும். செப்பரேட்டட் பை, எதை வச்சு செப்பரேட்னா டேபை எடுத்துகிட்டு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்படி காலம் வந்து 2 காலமாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.